அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்ப அட்டை வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதை பற்றிய விரிவான விளக்கத்தை இவ்வீடியோவில் காணலாம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் பார்க்கவும். நமது சேனலை முதல் முறையாக பார்ப்பவராக இருப்பேன், சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவிற்கு லைக் செய்து விடுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களாலும் தமிழக அரசாலும் அதிகம் எதிர்பார்க்கப்படும் முக்கியமான மற்றும் எதிர்பார்ப்பை அதிகரிக்கக்கூடிய ஒரு செய்தி என்பது குடும்ப தலைவிகளுக்கான மாத உதவித்தொகை உயர்த்தி வழங்குவதாகும். தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் மகளிருக்கான உரிமை தொகையானது கடந்த ஆண்டு, அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் திமுக ஆட்சியால் அனைத்து பெண்களின் வங்கிக் கணக்கிலும் மாதம் ரூபாய் 1000 வரவு வைக்கப்பட்டது. இந்த 1000 ரூபாயிலிருந்து ரூ. 2500 உயர்த்த முதலமைச்சரான விஜய் அவர்களின் தலைமையில் தீவிர நடவடிக்கைகள் அரசு மேற்கொள்கிறது. பொதுவாக இதுபோன்ற பிரம்மாண்டமான அறிவிப்புகள் மற்றும் முன்னேற்பாடுகள் என்பது ஆண்டு வரவு செலவு திட்டத்தில்தான், அதாவது பட்ஜெட்டில்தான் இடம்பெறும். ஆனால் அதற்கு முன்பாக வரவிருக்கும் இந்த ஆகஸ்ட் 15 சுதந்திர தின விழாவில் முதலமைச்சரான விஜய் இந்த வரலாற்று சிறப்புமிக்க திட்டத்தின் அறிவிப்பை வெளியிட ஆயத்தமாகி வருவதாக தலைமைச் செயலக வட்டாரங்களில் தெரிவிக்கின்றன. கடந்த ஆட்சி காலத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்ற பெயரில் தகுதியுள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. இருப்பினும் தற்போதைய பொருளாதார சூழலில் அதிகரித்து வரும் விலைவாசி உயர்வு மற்றும் குடும்ப பராமரிப்பு செலவுகளை கருத்தில் கொண்டு இந்த நிதி உதவி போதுமானதாக இல்லை என்ற கருத்து மக்களிடையே நிலவியது. இதனை உணர்ந்த புதிய தமிழக அரசு பெண்களின் நிதி சுதந்திரத்தை முழுமையாக உறுதி செய்யும் வகையில் இத்தொகையான ரூபாய் 2500 உயர்த்த அரசாணை மற்றும் திட்ட வரைமுறைகளை அதிவேகமாக சீரமைத்து வருகிறது. எந்த ஒரு புதிய நிதி ஒதுக்கீடும் அல்லது நிதி உயர்வு திட்டமும் மாநில வரவு செலவு திட்டத்தில் முறையாக அனுமதி பெற்ற பிறகே அறிவிக்கப்படுவது வழக்கம். ஆனால் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை விரைவாக நிறைவேற்றி மக்களிடம் நன்மதிப்பை பெறுவதை அரசு முதல் இலக்காக கொண்டுள்ளது. எனவே பட்ஜெட் கூட்டத்தொடர் வரை காத்திருக்காமல் ஆகஸ்ட் 15 சுதந்திர தின உரையை ஒரு வரலாற்று சிறப்புமிக்கதாக மாற்ற வேண்டும் என்று அரசு முடிவெடுத்துள்ளது. செங்கோட்டையில் முதலமைச்சரான விஜய் உரையாற்றும் போது தமிழக பெண்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்கும் விதமாக இந்த 2500 உயர்வு தொகை என்பது அறிவிப்பு முறைப்படி வெளியாக உள்ளது. இந்த திட்டம் தகுதியான அனைவருக்கும், குறிப்பாக வேலையில்லாத பெண்களுக்கும் சென்று சேர்வதை உறுதி செய்ய அரசு துறை அதிகாரிகளுக்கு தனித்தனியாக சுற்றறிக்கையும் அனுப்பப்பட்டு புதிய வழிகாட்டி நெறிமுறைகளும் வகுக்கப்பட்டு வருகின்றன. வேலையில்லாத பெண்களுக்கு முன்னுரிமை, சுய தொழில் அல்லது நிலையான வருமானம் இல்லாத பெண்கள், வறுமை கோட்டிற்கு கீழுள்ள குடும்ப தலைவிகள் மற்றும் ஆதரவற்ற மகளிருக்கு முதல் கட்டமாக முழு நிதியுதவி கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மேலும் இத்தகைய செயல்முறையானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இடைத்தரகர்கள் தடையீடு இன்றி பயனாளிகளின் வங்கிக் கணக்கிலேயே நேரடியாக இந்த நிதியுதவி வரவு வைக்கப்பட உள்ளது. ஒரு குடும்பத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்டோர் பயனடைவதை தவிர்க்கவும், தகுதியற்றவர்களை கண்டறியவும் ஆதார் மற்றும் குடும்ப அட்டை விவரங்களும் டிஜிட்டல் முறையில் சரிபார்க்கப்பட்டு வருகின்றன. மாதம் 2500 என்பது ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கு ஒரு மாபெரும் நிதி பக்க பலமாக உள்ளது. இத்தொகை நேரடியாக பெண்களின் கைகளுக்கு செல்வதால் குடும்பத்தின் அத்தியாவசிய தேவைகள், குழந்தைகளின் கல்வி மற்றும் சிறு சேமிப்புக்கு இது பெரிதளவு உதவுவதாக கருதப்படுகிறது. மேலும் பெண்களின் கைக்கு பணப்புழக்கம் வரும்போது அது உள்ளூர் சந்தைகளிலும் சிறு கடைகளிலும் நுகர்வை அதிகரித்து மாநிலத்தின் பொருளாதாரத்தையும் மறைமுகமாக சீரமைக்க உதவும் என்றும் பொருளாதார வல்லுநர்கள் கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். விலைவாசி உயர்வால் அவதிப்படும் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 2500 உறுதியாக கிடைக்கும் என்ற செய்தி மிகப்பெரிய நம்பிக்கையை அளித்துள்ளது. இதனால் வருடத்திற்கு 25,000 வரை அவர்கள் ஈட்ட முடியும். பட்ஜெட் முன்பாக ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தின விழாவில் முதலமைச்சரான விஜய் அவர்களால் வெளியிடப்படும் இத்தகைய அறிக்கையானது மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி அறிவிப்பாக தமிழகத்தின் சமூக நலத்திட்ட வரலாற்றிலேயே ஒரு புத்தம் புதிய மைல்கல்லாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இத்தகைய உயர்த்தப்பட்ட தொகையானது அனைவரது வங்கிக் கணக்கிலும் வந்து சேர்வதற்கு உங்களது வங்கிக் கணக்கில் சில ஆவணங்கள் சரியாக இருப்பது அவசியமாகும். வங்கிக் கணக்கானது செயல்பாட்டில்தான் இருக்கிறதா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். பண பரிவர்த்தனை இல்லை என்றால் உங்களது வங்கிக் கணக்கு முடக்கப்பட வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. குறிப்பாக மினிமம் பேலன்ஸ் என்பது உங்களது வங்கிக் கணக்கில் பராமரிக்கப்படுவது அவசியமாகும். இல்லையில் வங்கிக் கணக்கானது முடக்கப்பட வாய்ப்புள்ளது. மேலும் வங்கிக் கணக்கு எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் மகளிர் உரிமை தொகை திட்டமானது
உங்களது வங்கிக் கணக்கில் வந்து சேரும். மேலும் வங்கி மற்றும் ஆதார் எண்ணிற்கு கைபேசி எண் இணைப்பு என்பது மிகவும் அவசியமாகும். இதன் வாயிலாகவே உங்களது வங்கிக் கணக்கில் மாதம் ரூபாய் 2500 வரவு வைக்கப்பட்டுள்ளது என்பதை குறுஞ்செய்தியாக பெற முடியும். நீங்கள் ஆதார் ஐடியுடன் இணைத்துள்ள வங்கி கணக்குடன் இணைத்துள்ள கைபேசி எண் செயல்பாட்டில் இருக்கிறதா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். மேலும் அது செயல்பாட்டில் இருந்தால் மட்டுமே பிற்காலத்தில் இத்தகைய உயர்த்தப்பட்ட தொகைக்காக நீங்கள் விண்ணப்பிக்க நேரிட்டால் அத்தகைய OTP என்பது உங்களது கைபேசி எண்ணிற்கு குறுஞ்செய்தியாக வரும். ஆகையால் திருத்தி அமைக்கப்பட்ட மதிப்புமிகு மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் உயர்த்தப்பட்ட தொகையான மாதம் ரூபாய் 2500 வங்கியில் வரவு வைக்க இத்தகைய சேவைகளை சரியாக உள்ளதா என்பதை பராமரித்து கொள்ளவும். இது உங்களுக்கு மாதம் 2500 ரூபாய் தங்கு தடையின்றி வருவதை உறுதி செய்ய மிகவும் அத்தியாவசியமானதாக உள்ளது. இத்துடன் இத்தகவல் முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.